தேவனுக்குள் எனது பிரியமானவர்களே, இந்த 5ஆம் மாதத்தின் புதிய நாளில உங்களை எல்லாம் நான் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 4 மாதம் அளவும் நம்மை கண்மணி போல காத்து நம்மை பாதுகாத்து நடத்தி வந்த தேவாதி தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். இந்த புதிய மாதத்துல நீங்கள் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இருப்பீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கடந்த 4 மாதம் அளவும் தேவன் நம்மை நடத்தினார் அல்லவா? இந்த புதிய மாதத்திலும் நம்மை நடத்தி அவர் சீரும் சிறப்புமாய் நம்மளை கொண்டு செல்கிறதுக்கு தகுதியுள்ள தேவனா இருக்கிறார். நம் கடந்த நாட்களில எத்தனை தடைகளை கண்டிருப்போம், எத்தனை போராட்டங்களை கண்டிருப்போம், எத்தனை சத்துருவினுடைய சவால்களை நாம் பார்த்திருப்போம். வெச்சிக்கிற சிங்கம் போல சாத்தானானவன் வகை தேடி சுற்றி கொண்டிருந்த போதெல்லாம் அவர் தூங்காது அயராது நம்மை காத்து நம்மளை இந்த புதிய மாதத்துல காணும்படிக்க செய்த அவர் அல்லவா நம்மை நடத்துகிறவர். இந்த 5வது மாதத்திலும் தேவன் என் இருதயத்துல வைத்த வசனத்தை வாக்குத்தத்தமாய் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். என்னோட கூட வேதாகமத்துல ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 52ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். தூசியை உதறிவிட்டு எழுந்தது எருசலேமே, வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுக்களை அவிழ்த்து விடு. கர்த்தர் இந்த மாதத்துல நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம், தூசியை உதறிவிட்டு எழுந்தரு. எனக்கு அருமையானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசி இந்த அதிகாரத்தை எப்படியெல்லாம் ஆவியில நிரம்பி எழுதியிருப்பான் என்று சொல்லி நான் பல வருடங்களாக முழங்காலில் நின்று தியானித்தது உண்டு. இந்த நாட்களில அந்த வசனம் எப்படி பரிபூர்ணப்படுகிறதுனா, உண்மையிலுமே தேவனை நான் துதிக்கிறேன். இந்த கடைசி காலங்களில் எல்லாம் இந்த உலக வாழ்க்கை, இந்த உலகத்தில நம்ம வாழ்கிறதுனா சவால் நிறைந்த ஒரு காரியமா இருக்கிறது. தொட்டதெல்லாம் பாவம், பார்க்கறதெல்லாம் பாவம், திரும்புற திசையெல்லாம் பாவம் பெருகி இருக்கிற இந்த கடைசி காலங்களில இந்த வசனம் நீங்க நல்லா தியானித்து பார்த்தீங்கன்னா நம்மளை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்ம வேலை செய்கிற இடத்துல பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுகிறதற்கு எவ்வளவு போராடினாலும் சில வேளைகள்ல சில வாலிபத்தின் பாவங்கள், வாலிபத்தினுடைய நாட்கள்ல இருக்கிற பாவ பழக்க வழக்கங்கள், இந்த மாதிரியான காரியங்களினால கரைப்பட்டு ஏராளமான வாலிபர்கள், வாலிப பிள்ளைங்க முடங்கி கிடக்கிறாங்க. விசேஷமாக இந்த ஐடி போன்ற பெரிய பெரிய நிறுவனங்களில் ஒர்க் பண்ணுகிற வாலிபர்கள் மதுபானத்திற்கு அடிமையாகி, போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகி, அதனால தகாத பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி, வேசி அசுத்தங்களுக்கு அடிமையாகி, பாவத்துல சிக்குண்டு இனி எழும்பி வர முடியாம தவித்துக் கொண்டிருக்கிற லட்சக்கணக்கான வாலிபர்கள் உண்டு. நான் ஆவியில உணர்வேன். நிறைய இந்த ஐடி மக்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிற பொழுது, சினிமா துறையில் உள்ளவர்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிற பொழுது, நிறைய அரசியல் தலைவர்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிற பொழுது, விளையாட்டு வீரர்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிற பொழுது, எல்லா இடங்களையும் பாவம் இருக்கு. ஒண்ணு சினிமா துறை மாத்திரம் பாவம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது ஒரு என்ன சொல்றது, ஒரு கவர்ச்சிகரமான ஒரு மீடியா துறையா இருக்கிறதுனால அந்த விஷயங்கள் வெளியே தெரியுது. ஆனா பொதுவாவே ஒர்க் பண்ற எல்லா இடங்களிலும், பொதுவா சமூகத்துக்கு விட்டு வெளியே போனாலே எல்லா இடங்களிலும் பாவம் மழுங்கி கிடக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ இந்த ஐடியா இருக்கட்டும், இந்த கார் பிசினஸா இருக்கட்டும், ஏரோப்ளேன் பிசினஸா இருக்கட்டும், வேற எந்த ஏரியாக்களிலாக இருக்கட்டும், பில்டிங்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், இப்படி எந்த ஒரு துறையாக இருந்தாலும் பாவம் எளிதா மழுங்கி கிடக்கிறத நம்ம பார்க்க முடியும். எனக்கு தெரிஞ்சு சென்னையில நான் இருக்கும் பொழுது ஒரு வாலிப மகன் எனக்கு தெரியும். நல்ல ஐடில வேலை செஞ்ச நல்ல ஆவிக்குரிய மகன். அந்த மகன் அந்த ஐடி துறையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் பொழுது, அந்த ஐடி துறையினர் என்ன பண்ணுவாங்கன்னா, வெளிநாடுகளுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்காக டீமா அனுப்புவாங்களாம். அப்படி அனுப்பும் பொழுது 2 பசங்கன்னா 2 பொண்ணுங்க,
3 பொண்ணுங்கன்னா 3 பசங்க, 4 பசங்கன்னா 4 பொண்ணுங்க, இந்த மாதிரி ஜோடி ஜோடியா அனுப்புவாங்களாம். அது ஒரு வேலை பேசுறதுக்கு பழகுறதுக்கு நல்ல ஒரு இது பண்றதுக்கு கூட இருக்கலாம். ஆனா அவங்களுடைய எண்ணம் பாத்தீங்கன்னா ஒர்க்கு பிளஸ் அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு தவறான ஒரு ஐக்கியம், தவறான ஒரு காரியம். உலக கண்ணோட்டத்தில் அவங்க எப்படி எடுத்துக்கொள்ளுகிறாங்கன்னா, இப்போ இந்த மாதிரி ஜோடி ஜோடி அனுப்பும் பொழுது அவங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும், இந்த ப்ராஜெக்டை நல்லா முடிப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஐடி துறையில எல்லாம் அனுப்புவாங்களாம். இவர் சில இடங்களுக்கெல்லாம் போயிருக்கிறாரு. போகும் பொழுது இந்த ஐடி துறையில இது பண்ணும் பொழுதெல்லாம் ஜெபம் பண்ணிட்டே போவாராம். ஆண்டவரே எனக்கு ஆண்கள் இருக்கிற குழுக்கள் அனுப்புங்க, ஆண்கள் இருக்கிற குழுக்கள் அனுப்புங்கட்டு. ஆனா போவாங்களாம், தப்பான காரியங்கள் எல்லாம் அங்க நடக்கிறத பார்த்து கண்ணீர் விட்டு அழுவாராம், ஜெபம் பண்ணுவாராம். அப்புறம் ஒரு நாள் வந்தாரு, என்கிட்ட சொன்னாரு, இந்த மாதிரி பிரதர், நாங்கெல்லாம் அங்க மீடியால ஒர்க் பண்ணிட்டே இருக்கும் பொழுது நாங்க ஒரு டீமா இருந்து ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ண பாருங்க, அவர் ஒர்க் பண்ற இடத்துல அந்த மாதிரியான தவறான கண்ணோட்டங்கள், தவறான காரியங்கள், ஒர்க் முடிஞ்ச உடனே பப்பு, ஒர்க் முடிஞ்ச உடனேயே என்ன சொல்றது, போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகி பீச், அது இது சினிமா தியேட்டர்னு சொல்லி சுத்துவாங்க. இப்படி காரியங்கள்ல போயிட்டு மாட்டிக்கிட்டு பாவத்துல சிக்கி வாழ்க்கையை இழந்து அப்பா அம்மாவுக்கும் துரோகம், சூழலுக்கும் துரோகம், எதிர்கால துணையினருக்கும் துரோகம், இப்படியான மன குமுறல்கள்ல அவங்க மாட்டிக்கிட்டு தொடர்ச்சி அந்த பாவத்தை மறைக்கிறதுக்காக போதை வஸ்துக்கள்ல மழுங்கி கிடக்கிறத அந்த சகோதரன் பார்த்திருக்கிறார். அத எங்ககிட்ட எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ண பாருங்க, இதன் மூலமா அங்க பெரிய மாற்றத்தை தேவைப்படுத்திருக்கிறார். அதே கம்பெனில, அதே இடங்களில நிறைய பேர் ரட்சிக்கப்பட ஆரம்பிச்சாங்க. பலத்த காரியங்கள் தேவன் செய்ய ஆரம்பிச்சார். பயங்கரமான விஷயங்களை அந்த இடங்களில செய்ய 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 அந்த கம்பெனியை உருவமாயிருக்கு. எனக்கு அருமையானவர்களே, இந்த உலக வாழ்க்கையில இந்த பெரும் பெரும் பண முதலைகள் என்ன பண்றாங்கன்னா, அவங்களுடைய ஒர்க்கை சரி பண்றதுக்காக, சரியா நடத்துறதுக்காக இந்த மாதிரி டெக்னிக் சூட்சுமங்களை எல்லாம் கையாளுவாங்க. ஆனா அந்த மாதிரி இடங்களிலும் ஒர்க் பண்ற பிள்ளைங்க, வாலிப பொண்ணுங்க, வாலிப பசங்க தேவாதி தேவனை அறிந்து கொண்டு இந்த பரிசுத்த வேதாகமத்தை நீங்க எடுத்துக்கொண்டு பயணிச்சீங்கன்னா, நீங்க வாழ்நாள் முழுவதும் சந்திக்கிற எல்லா தடைகளையும் பாவங்களையும் தூசு போல உதறிவிட்டு எழும்பி விட முடியும். அது ஒரு கட்டு, அந்த பாவம் வந்தாலே ஒரு கட்டு. நம்மளால சந்தோஷமா சிரிக்க முடியாது, சந்தோஷமா பேச முடியாது, எங்கேயுமே போயிட்டு வர முடியாது. அப்படியே முடங்கி கிடக்க வேண்டிய ஒரு சூழலுக்குள்ளாக தள்ளப்படக்கூடும். ஒரு வேலை ஆரம்பத்துல அது ஜாலியா இருக்கலாம், கேஷுவல், உலக வாழ்க்கையில அது ஒரு கேஷுவலா இருக்கலாம். ஆனால் நாட்கள் செல்ல 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 அந்த பாவம் அப்படியே குட்டி போட்டு, அந்த கடன் வாங்கினா எப்படி வட்டி வட்டி மேல குட்டி அந்த மாதிரி போடுவோமோ, பாவமும் அறிக்கை பண்ணப்பட்டு விடப்படாவிட்டால் அது அப்படியே சேகரிச்சு என்ன ஆகும்னா, ஒரு மேல ஒரு பெரிய சும வச்ச மாதிரி இருக்கும். கடைசியில பார்த்த சூசைட் அட்டம்ப்ட், நிறைய போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகி கடைசியில உயிரை தியாகம் பண்ணக்கூடிய நிலைமைக்கு போயிருவாங்க. அது போல இன்னைக்கு இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற அருமை சகோதர சகோதரியே, இந்த வாலிப மகனை போல நீங்க போகிற இடங்களில் எல்லாம் ஒரு ஆத்ம கரிசனையோட, எந்த ஒரு ஆண்மகனை பார்த்தாலும் ஒரு ஆத்ம கரிசனையோட நீங்க பார்க்கிற பொழுது பாவம் அங்க வராது. எந்த ஒரு பெண்களை நீங்க பார்த்தாலும் இவங்க ரட்சிக்கப்படணும், இவங்க பரலோகத்துல வரணும்னு சொல்லி நீங்க கரிசனையோட பார்த்தா அந்த இடத்துல பாவ உணர்வு வராது, பாவ எண்ணங்கள் வராது, பாவ சிந்தனை வராது. அவங்களை எப்படியாவது ரட்சித்து சபைக்கு கொண்டு வரணும் என்கின்ற ஒரு பாரத்துக்குள்ளாக நீங்க வந்துவிட முடியும். அன்பான சகோதரன் இதுவரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு, நல்ல ஒரு அருமையான சகோதரன், இது நாள் வரைக்கும் நல்ல பாரப்பட்டு ஜெபிக்கக்கூடியவர். ஒரு மகனை கொண்டு அப்படி செய்யறாருன்னா உங்களை கொண்டு ஏன் செய்ய மாட்டார்? ஒரு வேலை பாவ சூழல், போதை வஸ்துக்களுக்கு அடிமையா இருக்கலாம், பாவ பழக்க வழக்கங்கள், அறியாமை நான் செய்த பாவங்களுக்கு நீங்க அந்த நினைச்சு நீங்க குமிறி கொண்டிருக்கலாம். அந்த நாள்ல கர்த்தர் சொல்றார், அந்த தூசியை உதறிவிட்டு எழுந்துரு என்று கர்த்தர் சொல்றார். ஒருவேளை வேசி விபச்சார பாவங்கள் மாத்திரம் பெரிய பாவம்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். மதுபான குடி, சிகரெட்டு குடிக்கிறது, போதை வஸ்துக்களை உபயோகப்படுத்துறது,
இதெல்லாம் தான் பெரிய பாவம்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா ஒரு சின்ன ஒரு சகோதரனுக்கு விரோதமா முறுமுறுக்கிற ஒரு சின்ன வார்த்தை பெரிய துக்கத்தை கொடுக்கக்கூடும். அது ஒரு பாவம். வஞ்சனையோடு பார்க்கிற ஒரு பார்வை ஒரு பாவம். ஒருத்தருக்கு விரோதமா பேசுகிற அந்த புறங்குறுதல் ஒரு பாவம். இந்த மாதிரி அநேக காரியங்களை நம்ம சொல்லலாம். போட்டி, பொறாமை, வஞ்சகம், இதெல்லாம் ஒரு பாவம். இது என்ன ஆகும்னா நாளடைவு பேச பேச ஒருத்தருக்கு ஒரு புறம் கூறிட்டே இருந்தோம்னா, இன்னொருத்தருக்கு புறம் கூறிட்டு இருந்தோம், இன்னொருத்தருக்கு போட்டி கூட்டிட்டு இருந்தோம்னா, 4 பேர் 5 பேர் சொல்ல 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 அது ஒரு பாவமா மாறி கடைசியில் அது சுத்தி எங்கேயும் போகாது. நம்ம குடும்பத்தில் அது கிரியை செய்யும், நம்ம சகோதர சகோதரிக்கு மத்தியில் அது கிரியை செய்யும். அதை உடனே நீங்க உணர்ந்துகிட்டு, ஆண்டவரே இது என்னோட அறியாமையினால நான் இந்த சகோதரனுக்கு விரோதமா பேசிட்டேன், இந்த சகோதரிக்கு விரோதமா நான் பேசிட்டேன், மன்னிச்சிருந்தப்பா என்று சொல்லி அறிக்கை செஞ்சீங்கன்னா, தூசியை உதறி விட்டு எந்திரிச்சிங்கன்னா கர்த்தர் அந்த பாவத்தை மன்னிப்பார், ஆசீர்வதிப்பார். இன்னும் சில இடங்களில் தவறான கான்டாக்ட்ஸ், போன் கான்டாக்ட்ஸ், இந்த பசங்க பிள்ளைங்க எல்லாம் பஸ்ல ஏறினாங்கன்னா, ட்ரெயின்ல ஏறினாங்கன்னா, வர்றப்ப போறப்ப ரோட்ல நடக்கிறப்ப எத்தனை ஆக்சிடென்ட். பைக் ஓட்டவே செல்ஃபி எடுக்கிறது, ஃபேஸ்புக் பார்க்கறது, இன்ஸ்டாகிராம் பார்க்கறது, சாட்டிங், தவறான சாட்ஸ், இதனால எத்தனை பாவங்கள். நல்ல, அதாவது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் நல்லது. நிறைய தேவ பிள்ளைங்க ஜெபிக்கிறாங்க, வசனத்தை பார்க்கறாங்க, நல்ல நல்ல ஆவிக்குரிய சகோதரர்கள், நல்ல கான்டாக்ட்ஸ், நல்ல ஆவிக்குரிய சகோதரர்களுடைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கிறது. அவங்களால ஜபம், தனிமையில இருக்கிற, தனிமையில வாடுகிற, தனிமையில ஊழியம், தனிமையில வேலை செய்கிறவர்களுக்கு, இந்த அப்ராட்ல எல்லாம் வேலை செய்கிறவர்களுக்கு ஒரு 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 வீடியோ பார்த்தா ஒரு ஆறுதலா கிடைக்கும். ஒரு சகோதரனோட ஒரு போன் கான்டாக்ட் பண்ணி ஜபம் பண்ண ஒரு ஆறுதலா கிடைக்கும். அப்படின்னா ஓகே. ஆனா தேவையில்லாத காரியங்கள் நம்ம சேட் பண்றதுனால, புது புது உறவுகள் அதுக்குள்ளாக வருகிறதுனால பாவம் ஈஸியா நம்மளை அட்டாக் பண்ணும். அதனால எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளை, இந்த காரியங்கள் எல்லாம் தூசி போல தட்டி விட்டு எழும்புங்க. உங்களுடைய கழுத்தில் இருக்கிற அந்த கட்டை ஒட்டைங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஒருவேளை கர்த்தர் கொடுத்த திட்டத்தை விட்டு, இது மட்டும் பாவம் கிடையாது. சிலர் ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படுகிற பொழுது நிச்சயமா உங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த காரியம் நிறைவேறும். நீங்க பிரயாசப்படுறீங்களோ இல்லையோ, உங்க மீது கர்த்தர் வைத்த அந்த திட்டத்திற்காக பிரயாசப்படுவார். அப்போ உங்க மீது வைத்த அந்த திட்டத்துக்குள்ளேயே நீங்க நடமாடுகிற பொழுது, நடக்கிற பொழுது நிச்சயமா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்க அந்த திட்டத்தை விட்டு வெளியே போனீங்கனாலே, அந்த பார்டரை விட்டு கிராஸ் பண்ணாலே, நிச்சயமாவே சில நோய்கள், சில போராட்டங்கள், சில பிரச்சனைகள் ஆட்டோமேட்டிக்கா தேவனால கூட அனுமதிக்க கூடும். காரணம், என் பையன் என் திட்டத்தை விட்டு வெளியே போறான், என் சித்தத்தை விட்டு வெளியே போறான், அப்ப இவனை ஏதாவது அனுமதிச்சு இவனை என்ன நேரா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதிப்பான். ஆண்டவர் உடைச்சார்னா தாங்க மாட்டீங்க. நிச்சயமாகவே கர்த்தர் வருகிறது பயங்கரமாக இருக்கும். அதனால உடனுக்குடனே தேவனே உடைய சித்தத்திற்குள்ளாக வந்துடுறேன், தேவனே உடைய சித்தத்திற்குள்ளாக வந்துடுறேன், நான் இனி எதுவும் பண்ணல, நீங்க எனக்காக யாவும் செய்து முடிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, நீர் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறேன், அதனால கூடாதது ஒண்ணு இல்லை, ஆசீர்வதிங்க, எனக்கு உண்டானது ஒவ்வொரு நேரத்திற்கும் நீர் ஆயத்தப்படுத்தி வைத்துட்டீங்க, என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணி கர்த்தரோட இணைஞ்சு பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தினத்திலும் இந்த வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்க. தூசியை தட்டி விட்டு எழுந்துரு என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். என்னோட சேர்ந்து ஜெபித்திருக்கலாம். எனது அன்பின் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த தினத்துல ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிற என்னுடைய அன்பான சகோதர சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி கடந்த நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். இந்த புதிய மாதத்திலும், இந்த மே மாசம் 5வது மாதத்திலும் பிள்ளைகளோடு இருந்து நீர் ஆண்டவரை ரட்சித்து நடத்தும், ஆசீர்வதியும், தடைகளை உடையும், சமாதானத்தோட வல்லமையோட நடத்தும். ஆண்டவரே, இந்த 5வது மாதத்துல என்னென்ன காரியங்களில் ஆண்டவரைப்பா கட்டுண்டு கிடக்கிறார்களோ எல்லாவற்றிலிருந்து ஆண்டவரைப்பா விடுதலை கொடுத்து ஆசீர்வதிங்க, தடைகளை உடைங்க, மாறக்கூடாதது ஒன்று இல்ல கர்த்தாவே. நோயின் கட்டிலிருந்து விடுதலை கொடுங்க, சாபத்தின் பிடியிலிருந்து விடுதலை, உடைத்திருந்து விடுதலை கொடுங்க,
பாவ கட்டிலிருந்து மன்னித்து விடுதலை கொடுங்க. தவறான காரியங்கள், தவறான ஆண்டவரே காண்டக்ட்ஸ், மனிதர்களுடைய டச் ஆண்டவரே அந்த காண்டக்டிலிருந்து விடுதலை கொடுங்க. பரிசுத்தம் காத்துக்கொள்ளட்டும். வேலை ஸ்தலங்களில பரிசுத்தம், ஊழியத்துல பரிசுத்தம், வீட்டுல பரிசுத்தம், ஆண்டவரே சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில் இருக்கிற அந்த உறவுகளில பரிசுத்தம், வேலை ஸ்தலங்களில எல்லா அந்த பயணங்களிலும் பரிசுத்தத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. அப்படியாக செய்வீராக. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.